ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஆஃபீஸில் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல்காக காஞ்சிபுரத்துலேருந்து சில்க் சாரீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செப்டம்பர் மாதம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வருது. ஸோ அதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே சேர்த்து எங்களுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு சில்க் சாரீ நெய்கிற அந்த வீவர் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் எல்லா பட்டு சாரியுமே வாங்குவாங்க. ஒரிஜினலாக காஞ்சிபுரத்தில் ஒரிஜினல் சில்க் இவர்கிட்ட கிடைக்கும். ஸோ இவருக்கு சொந்தமாக தெரி இருக்காங்க. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் டிசைன் கலர் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்க அவங்க சொந்த தறியில் போட்டு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். எப்போதுமே நான் கட்டுற சாஃப்ட் சாரீ, சாஃப்ட் சில்க் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இவர்கிட்ட வாங்கினது தான். இந்த தடவை மேரேஜுக்கு பல்காக ஒரு 20-25 சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2000லேருந்து ஆரம்பித்து 8000 10,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவையும் போய் பார்க்கல. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சில்க் சாரி எல்லாமே வந்திருந்தது. ஸோ டேரெக்டாக போயிட்டு பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயாச்சு. ஸோ பட்டுப்பாவாடையும் நிறையா கொண்டு வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி பட்டு சாரியும் இருந்தது. எல்லாமே இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப சீப்பாக ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பூஜைக்கு ஃப்ரைடே, டியூஸ்டே அது மாதிரிலாம் கட்டுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி சிம்பிளான பார்டர், அதே மாதிரி ஆஃபீஸ் சாரின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப அப்படியே லைட்டாக கோடு போட்டு சில்க் சாரி கட்டுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சாரியும் இருந்தது. நாங்கள் இந்தந்த கலர் காம்பினேஷன் முன்னாடியே சொல்லிட்டோம். எல்லோ அண்ட் ப்ளூ, அதே மாதிரி சாஃப்ட் சில்கில் ஒரு 4-5 கலர், அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் கூகுளெலாம் சர்ச் பண்ணி இது மாதிரி மாடல்லலாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதுனால அவர் அதே மாதிரியே தெரி பண்ணி எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஒரு சில பேர் பார்த்திங்கனாக்கா மயில் பார்டர், நம்ம ட்ரெடிஷ்னல் பார்டர்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாமும் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அது மாதிரி நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி வியூ பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். இந்த ப்ரௌனில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பார்டர் போட்டு ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு டியூஸ்டே, ஒரு ஃப்ரைடே, ஒரு கோவில் போகிறோம், இல்லை ஒரு குத்துவிளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்க இதை மாதிரி சாரீ ரொம்பவே ட்ரெடிஷ்னல் லுக்கு ரொம்பவே அழகாக கொடுக்கும். இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நல்லா டார்க் க்ரீனில் நான் ஒரு சாரீ வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு இது ஆர்டர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எல்லோ அண்ட் ப்ளூ அதை நான் ஓப்பன் சாரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தறி போட்டு பண்ணி கொண்டு கொடுத்தாரு. இவர்கிட்ட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சாரீ ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 1500லேருந்தே இவர்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்மி விலையில் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு மேரேஜுக்கு வேணும், ஒரு ரிசப்ஷனுக்கு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரைடல் சாரீ, 1 கிராம் சாரீலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? ஒரிஜினல் கோல்டு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சாரீலாம் கூட இவர்கிட்ட நம்மளால் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கனாக்கா 2000, 3000, 4000, 4500 வரைக்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சில்க்குங்க. தலைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இந்த சிமெண்ட் கலர் சாரீ பர்டிகுலராக இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாரீ. கல்யாணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். புடவை வாங்குறதுலேருந்து, நகை வாங்குறதுலேருந்து பர்ச்சேஸ் ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து கட்டணும் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். நிலங்கு வைக்கிறதுலேருந்து, மாப்பிள்ளை அழைப்பு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த கல்யாணத்தில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ பொண்ணுங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சாரீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பொண்ணு மாப்பிள்ளை கட்டுறாங்களோ இல்லையோ, கலந்துக்கிறவங்க நிறைய டிசைனாக சாரீ வாங்கி அழகாக கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த சாரீ எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி சொந்த தறியில் காஞ்சிபுரத்துலேயே நெஞ்சு எங்களுக்காக இந்த வாட்டி எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுலேருந்து, அதுக்கப்புறம் கல்யாணத்தில் கட்டிக்கிறதுலேருந்து எல்லாமே பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் ரொம்ப குவாலிட்டியான ஒரிஜினல் சாரீ எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இந்த சாரீ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். ஏன்னா அந்த சாரீ கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு சாரீ கொண்டு வந்தாங்க. ஈவினிங் ஒரு 6-6:30
6:30 வரைக்கும் ஒரு 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்ததா அப்படின்னு சொல்லி சரி பார்த்து அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து 6:30 ஆச்சு. எல்லாமே நாங்கள் நினச்ச மாதிரியே அழகாக வந்து சாரீ வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு சில சாரீலாம் வந்து ஆன்லைன்லேருந்தே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அமுச்சு அதை மாதிரிலாம் வேணும்னு சொல்லி அந்த கலர்ஸ்லாம் சொல்லி அதை மாதிரியே வந்து எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ரொம்பவே மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடபழனி கோவில் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் போய். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகிருந்தேன். அதனால தான் வீடியோ கூட போட முடியல. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து வடபழனி கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி போகிற ஒரு கோவில். முடிஞ்சால் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு அங்கேயே வந்து ஹோட்டலில் வந்து இருக்கும். வாங்கி அன்னதானமும் வந்து பண்ணுறது வந்து வழக்கம். இது வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வந்து கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு நான் போயிடுவேன். அதுவும் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிடுவேன். உங்களுக்கு என்னோடய விலாக் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி முருகன் கோவில் வந்து போனப்போ ரொம்ப ரொம்ப அழகான அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு வந்து அதாவது முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த நாள்னு சொல்லுவாங்களே கிருத்திகை, அதை மாதிரி நாட்களுக்குள்ளே நான் போகலை. சாதாரண டேயில் தான் போனேன். ஆனால் நிறைய கூட்டம் இருந்தது. தினமுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் வந்து யாராவது ஒருத்தர் வேண்டிக்கிட்டு தான் இழக்கிறாங்க. ரொம்பவே அதுவும் நல்லா இருந்தது. இப்போ திருப்பியும் அந்த வடபழனி கோயிலில் ஒரு சில சன்னதிலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் வந்து நார்மலாக இருந்ததுனால நார்மல் தரிசனம்லேயே என்னால் சுவாமியை வந்து நல்லா நிம்மதியாக போய் பார்க்க முடியுது. முன்னெல்லாம் வந்து நார்மல் தரிசனுக்கு உள்ளே போய் பார்க்க முடியாது. இப்போலாம் வந்து சுவாமியை கிட்டக்க போய் நின்று எல்லாருக்கும் பொதுவான தரிசனமாக வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா மனசுக்கு நிம்மதியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு சில கோவிலுக்கு போகும்போது ரொம்பவே மனசு நிம்மதி தெரியும். அதுவும் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லா கவலைகளும் வந்து நீங்கி வந்து மனசுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதனால் வந்து எப்போல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் போவேன். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாலும் நான் வந்து போவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவையும் பார்த்துட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு அந்த புடவையை வந்து சாமிக்கிட்டலாம் வச்சுட்டு மறுபடியும் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வந்து எப்போதுமே வந்து எனக்கு வந்து ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த க்ரோசரியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரிலாம் வந்து பார்த்திங்கனாக்க பன்ருட்டியில் வந்து தொடர்ந்து எங்கள் அம்மா வந்து இந்த ஆன்லைன்லேயே வந்து வாங்குவாங்க. பன்ருட்டிலேருந்து ஒரிஜினல் அந்த அங்கேயே விளைஞ்ச வந்து முந்திரி வந்து வாங்கி எனக்காக வந்து கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஆர்கானிக்காக இருக்கும். ரொம்பவே ஒரிஜினலாக இருக்கும். இது மாதிரி கொடுத்தாங்கனாக்கா ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா டெய்லியே வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கறது உண்டு. ஸோ முக்கால்வாசி வெறுமனே சாப்பிட்ருவாங்க. ஸோ அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து அம்மா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. எப்போதுமே வந்து நான் போனேன் அப்படின்னாக்கா நிறையா வாங்கி கொடுப்பாங்க. இந்த தோசைக்கல் வந்து அதே மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறது கூட வாங்குவாங்க. இந்த தோசைக்கல் வந்து கொஞ்சம் இன்னொன்று வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா அட் ஏ டைம் வந்து 2 தோசைக்கல் வச்சு சீக்கிரம் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். இன்னொரு தோசைக்கல்லும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தேவையான ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் கூட எனக்கு பார்த்து அவங்க பண்ணிடுறதுனால எனக்கு ரொம்ப யோசிச்சு நான் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆஃபீஸையும் பார்த்துட்டு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கணும்னு லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நான் வாங்குறதுக்குள்ளேயே அவங்களே வந்து இந்த பாடி வாஷ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதை மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் மாரல் சப்போர்ட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வந்து ஆஃபீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி செப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இப்போ வந்து போடுறாங்க. 3 இயர்ஸ்க்கான ஆஃபர் 3 இயர்ஸ்க்கான அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃப்ரீ ப்ராடக்ட் நிறையாவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் முக்கால்வாசி வந்து பிரேக் பண்ணிவிடுவேன். சாப்பிடவே முடியாதனால. அதனால் அந்த மாதிரி மோர்லாம் வந்து எப்போதுமே வாங்கி கொடுப்பாங்க. மோர் அதுக்கப்புறம் ஜூஸஸ் இருந்துச்சுன்னா உனக்கு குடிச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களே வந்து இது மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை இது மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நிறைய மோர் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மோர் பேக்கெட் நான் வந்து கலந்து சாப்பிட ரொம்ப சோம்பேறித்தனம் போடுவேன். காலம்பற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எதுவுமே சாப்பிடாமையே போயிடுவேன். அதனால் வந்து இது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இந்த வாட்டி ஆவின்லேருந்து நிறையா பால்கோவா, குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் வந்து கேக்ஸு, ஸ்வீட்ஸு இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே வந்து தேவையான விஷயங்கள் நான் வாங்கணும். நான் கேட்கக்கூட மாட்டேங்க. நான் அதுதான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கேட்கக்கூட மாட்டேன். ஆனால் ஒரு சில விஷயம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் லிஸ்ட் போட்டே இருப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த தடவை வந்து நிறைய ஜூஸஸ்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் வந்து பப்புக்கும் சரி, ஸ்ரீக்கும் சரி பிடிச்ச ஐட்டம்லாமோ அவங்களுக்கும் சேர்த்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நான் சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இவ்வளோ வாங்காத, வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. அவங்க மனசே ஆகாது. இந்த வாட்டி ஜெப்டோவில் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரீ
ஐட்டம். ஏன்னா 3rd இயர் செலிப்ரேஷன் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு ஆனிவர்சரி மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் எது வாங்கினாலும் எது ஆர்டர் பண்ணாலும் இது மாதிரி பட்டர் ஜூஸஸ்ஸு இது மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்கு இது மாதிரிலாம் வந்து நிறைய ஃப்ரீ ஐட்டம். அந்த நிவ்யா க்ரீமு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயிர், பப்புக்கு வந்து மில்க் மிஸ்ட் தயிர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது அழகாக 1/2 கிலோ அந்த தயிரும் வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. தொடர்ந்து வந்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.